வணக்கம். செய்திகள் வாசிப்பது பிரியா. இலங்கைக்கு கடத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட பீடி இலை மூட்டைகள் கைப்பற்றியது தொடர்பாக தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் காவல் உட்கோட்டம் ஆறுமுகநேரி காவல் நிலையம் எல்லைக்குட்பட்ட காயல்பட்டினம் மாவு காலேஜ் எதிர்ப்புறம் உள்ள கடற்கரைக்கு செல்லும் வழிகள் இக்யூப் பிரிவு ஆய்வாளர் விஜய அனிதா தலைமைகள், உதவி ஆய்வாளர்கள் ராமச்சந்திரம், பிரம்மநாயகம், சிறப்பு உதவி ஆய்வாளர் ராமர், தலைமை காவலர்கள் இருதய ராஜகுமார், இசைக்குமுத்து, காவலர்கள் பழனி, பாலமுருகன், பேச்சி ராஜா கேப்ரியல் ஆகியோர் ரோந்து அலுவல் செய்தபோது இன்று 26/1/2026 அதிகாலை 3:15 மணிக்கு TN 77B8434 என்ற பதிவு எண் கொண்ட HR 1109 என்ற லோடு வாகனத்தில் இலங்கைக்கு படகு மூலம் கடத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட சுமார் 30 கிலோ எடை கொண்ட 60 மூட்டை பீடி இலை மூட்டைகள் 1800 கிலோ கைப்பற்றப்பட்டுள்ளது. லோடு வாகனத்தின் ஓட்டுநர் கற்பக ராஜேஸ்வரன் 40/26, தர்மராஜ் நம்பர் 185/18, சவுந்தரபுரம், சாத்தான்குளம் என்பவர் மட்டும் பிடிக்கப்பட்டுள்ளார். பைபர் படகுடன் எதிரிகள் ஓடிவிட்டார்கள். மேற்படி கைப்பற்றப்பட்ட பீடி இலைகள், சரக்கு வாகனம் மற்றும் எதிரி ஆகியோர் தூத்துக்குடி சுங்கத்துறை வசம் ஒப்படைக்கப்பட உள்ளனர். மேற்படி கைப்பற்றப்பட்ட பீடி இலைகள் மதிப்பு சுமார் 50 லட்சம் ஆகும். நன்றி.